Hello viewers, welcome to Vidhyalakshmi YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல வீடியோ செஷன்ல பார்க்க போறது chapter number 3 theories of employment and income. இதையும் previous videos மாதிரி part 1, part 2, part 3 னு மூணு பார்ட்டா போட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு லிமிட்டட் டாபிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது எல்லாமே அப்சல்யூட்லி மார்க் ஓரியன்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டினியூஷன் ஆஃப் த நேஷ்னல் இன்கம், நேஷ்னல் இன்கம்லேருந்து அப்படியே ஃபர்தராக அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றின ஒரு டீட்டெயிலில் தரோவாக கேஸ் ஸ்டடி இந்த லெசனில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ மேக் இன்ட்டு 3. ஓகே, சாப்டர் நம்பர் 3 பார்ட் 1 ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்கம்னுடைய ஃபீச்சர்ஸும் ஒரு பிக்சர் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு கார்ட்டூன் பிக்சர் மாதிரி அழகாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எது தீர்மானிக்குது, டிட்டர்மைனிங் ஃபேக்டர் அப்படின்னா தீர்மானிக்கிற காரணிகள். அண்ட் தென் தியரி ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட், அதாவது விளைவு தேவை. இதை மெயினாக நம்ம இதில் கான்செப்டாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ எல்லாமே ஆல் அவர் லெசன்ஸ் ஆர் பிகினிங் வித் அ ஃபேமஸ் கோட். த ஃபேமஸ் கோட் கிவன் பை Vonnegut P and Vonnegut R. என்ன சொல்ல வராங்க? அன்எம்ப்ளாய்ட் பீப்புள் சஃபர் த டிமாரலைசேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவங்களுக்கு வந்து டிமாரலைசேஷன், ஒரு அவங்க கம்ப்ளீட்டாகவே வந்து ஒதுங்கிற மாதிரியும் ஒரு விரக்தியோட சுயமரியாதையை இழந்துறாங்க. தட் கம் ஃப்ரம் என்ஃபோர்ஸ்ட் ஐடியல்னஸ், தனியாக வந்து ஒதுங்கி இருக்கிறதுனால, அன்எம்ப்ளாய் வேலையே இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஓகே, நெக்ஸ்ட் த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், த கோட் கிவன் பை Vonnegut P and Vonnegut R. நம்ம கொட்டேஷனும் பார்க்கணும், ஏன்னா அதிலிருந்து நமக்கு 1 மார்க் இருக்குது. ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ், கற்றலின் நோக்கம். நான் இந்த லெசனில் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, ரெண்டு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், டு லேர்ன் த கிளாசிக்கல் தியரி. கிளாசிக்கல்னால் பாரம்பரியமாக வராது, மாடர்ன் தியரி இது வந்து ஜேபிசி அப்படின்னா கெய்னிசாயினிசம் அப்படின்னு ரெண்டு பார்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணி படிக்க போகிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்கலாக டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெய்ன் தியரி ஆஃப் கெய்ன்ஸ் தியரி. ஜேஎம் கெய்ன்ஸ்ன்றவர் தெரியும், நோபல் லாரெட். he was called father of modern macro economics. ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். ஏன்னா he gave the reference for recovery of, ஒரு டிப்ரெஷன்லேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அன்சோல்டு குட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்ததுனால அவர் என்னன்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெயின் தியரி ஆஃப் இன்கம் அண்டு எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற லேர்னிங் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், இதில் என்னென்ன டாபிக் இன்க்ளூட் ஆகிருக்கு? நம்பர் 1 அபவுட் introduction, meaning of full employment, unemployment and its types, classical theory of employment, Keynes theory of employment and income, effective demand, comparison of classicism and Keynesianism. Okay, next, introduction. இந்த லெசனுடைய இன்ட்ரடக்ஷன், எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி. ஏன்னா இது எல்லாமே வந்து வரலாறு தான். இந்த மாதிரி எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஹஸ் ஷோன் மெனி கண்ட்ரீஸ் ஃபேஸிங் எக்கனாமிக் ப்ராப்ளம். இது வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம்ன்றது நாட் ஓன்லி எ ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா. ஏன்னா வேர்ல்டு கண்ட்ரீஸ், ஸ்டேட்டஸ் ஆஃப் த வேர்ல்டு கண்ட்ரீஸ் நம்ம 4 டைப் பார்த்துருப்போம். டெவலப்டு, அன்டெவலப்டு, டெவலப்பிங், அண்டர் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 டைப்பாக பிரிச்சிருப்போம் இல்லையா? அதில் இட் இஸ் நாட் ஓன்லி எ ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா, இட்ஸ் அ யூனிவர்சல் குளோபல் ப்ராப்ளம். அவுட் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மோஸ்ட் வெக்ஸிங். இதில் முக்கியமானது ஹைலைட்டே இதுதான். Okay, both classical economists and Keynes have explained the relationship between employment and income. வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் முக்கியமாக ஏன்னா அடிக்கோடிட்டு காண்பித்தல் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணார். த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் ஹாஸ் கிரேட் ஃபெய்த் இதில் இன் த லா ஆஃப் மார்க்கெட். இன் த லா ஆஃப் மார்க்கெட், மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் டிசைட்ஸ். அதுதான் ப்ரொடக்ஷனையும் டிசைட் பண்ணுது, அதுதான் கன்சம்ஷனையும் டிசைட் பண்ணுது, அதுதான் எம்ப்ளாய்மெண்ட், அதுதான் இன்கம், எல்லாமே மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது. ஆர்டிகுலேட்டட் பை ஜேபிசி, த ஃப்ரெஞ்ச் எக்கனாமிக்ஸ். he was from France, so he was called French economics. ஜேஎம் கெய்ன்ஸ், த பிரிட்டிஷ் எக்கனாமிக்ஸ். காண்டினென்ட் வைஸ் யூரோப்பியன் காண்டினென்ட் பீப்புளெலாம் ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய ஐடியாஸை இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம தியரியாக படிக்கிறோம். கிரேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் த மிட் 20th century, அதாவது மாடர்ன் வேர்ல்டில் இவருடைய தியரியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ரூல்ஸை நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எவ்ரி ஏபிள் பாடி பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க். எல்லாருமே உழைக்க தயாராக இருக்கும். அது வேஜஸை பற்றி கவலை இல்லை, டைமிங்கை பற்றி கவலை இல்லை, ஐ நீட் ஜாப் அப்படின்றது தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். சிச்சுவேஷன் இன் விச் எவ்ரி ஏபிள் பாடி பர்சன் ஹூ இஸ் வில்லிங் டு ஒர்க் அட் த ப்ரிவைலிங் வேஜஸ்.
என்ன டிசைட் பண்ணியிருக்காங்களோ மார்க்கெட்டில் அன்றைக்கி என்ன சூழலோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வேலையை எம்ப்ளாய்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது இஸ் எம்ப்ளாய்ட். இன் அதர் வேர்ட்ஸ் full employment means people who are willing to work and able to work must have employment or a job. அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது. நெக்ஸ்ட் Keynes define full employment. He defined full employment as the absence of involuntary unemployment. Keynes define இவருடைய ஸ்டேட்மெண்ட் இது ஒரு 1 மார்க்கில் இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் அண்ட் லைன் இஸ் அ மஸ்ட். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும். நமக்கு வந்து இன்டர்னல் கண்டிப்பாக டேரெக்டாக புக் பேக் மட்டும் வராது, இன்டர்னலும் வரும். இதெல்லாம் நமக்கு 1 மார்க்கில் வர்றதுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். Keynes defined full employment as the absence of involuntary unemployment. இங்கே ப்ரெசன்ஸ்ன்னு வந்தால் வாலண்டரின்னு மாறிடும். ஓகே, இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணும். He gave the line. மீனிங்கில் எதில் இருக்குது? நமக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் அந்த லைன் இருக்குது. நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இதனுடைய மீனிங் என்ன? லேர்னர் இவர் யார் சார்? இவர் வந்து ஒரு அமெரிக்கன். he defined full employment the level of employment at which any further increase in spending result in inflationary spiral of wages and prices. அப்படியே அடுக்கடுக்கா அப்படியே கட்டுக்கட்டாக ஒரு ஸ்பைரல்னா என்ன, ரொட்டேஷன் பண்ணி ஒரு பல்காக ரிங் போட்டு வச்சுருப்பாங்களே அது மாதிரி அடுக்கடுக்க அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகும். The level of employment at which any further increase in spending would result in inflationary spiral of wages and prices. Next, every economy in the world aims at attaining the level of full employment. எந்த நாடாக இருக்கட்டும் அவங்க என்ன எய்ம் பண்ணுறது? மெயின் they are focusing completely on full employment. யூக்லிபிரியம் நல்லா கவனிக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் யூக்லிபிரியம் சமநிலை, where all its available resources are fully and efficiently employed. எந்த ஒரு இது சிம்பிளான ஒரு லாஜிக் தான். அது நமக்கு என்ன மினரல்ஸ் தேவை அதை எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அங்கே தான் இருக்குது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அச்சீவ் த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட். நெக்ஸ்ட், பட் இன் ரியாலிட்டி த கான்செப்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஆக்சுவலாக தியரி பிரகாரம் ஒரு கான்செப்ட் பிரகாரம் பார்த்தோம்னா த யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஆஸ் பர் டெக்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷனில் ஜென்ரலாக சொல்லும்போது இட் ரெஃபர்ஸ் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது அபவுட் த லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. கிளியர்? அந்த கண்ட்ரியினுடைய லேபர் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா தான் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுடைய கண்டினியூஷன். The major feature of rural unemployment is the existence of unemployment in the form of disquished. ஒரு வில்லேஜில் இருக்கலே அவங்களுக்கு ரவுண்ட் த இயர் வந்து ஜாப் கிடைக்குன்னு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. தெர் இஸ் அ சீசனல் ஜாப். இப்போ அங்கே டிஸ்குவிஸ்ட் ரொட்டேஷனில் அப்பப்போ அந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இன் இண்டியா ஃப்ரிக்ஷனல் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸிஸ்ட் இன் ரூரல் ஏரியாஸ். இருக்க குறைஞ்சிட்டே போகிறது, ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டாக ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு மாறுறது, தென் ஜென்ரலி ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது 3 இந்தியன் வில்லேஜஸில் எக்ஸிஸ்டிங் ஒன். The 3 are frictional, structural and open unemployment. Next, due to urbanization. இது ஏன் வருது? முக்கியமாக மைக்ரேஷன்னால. Due to urbanization, large number of people move from rural areas to urban areas. வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு ஷிஃப்டார், டவுன்லேருந்து சிட்டிக்கு ஷிஃப்டார். அதனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ், அதனால தான் அந்த ஃப்ரிக்ஷன் வருது. நமக்கு ஃப்ரிக்ஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஓப்பன். This migration from rural to urban areas increases the size of labor force. அப்போ வில்லேஜில் குறையும் போது டவுனில் இன்க்ரீஸ் ஆகுது இன் அர்பன் ஏரியாஸ் அண்ட் ஆட் டு ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்டு லேபர் ஃபோர்ஸ். ஏற்கனவே அங்கே வந்து ஒரு குரூப் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும்போது அப்போ அந்த ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் பார்க்குறோம். இது வரைக்கும் மீனிங் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ ப்ராப்ளம். இது வந்து குளோபல் ப்ராப்ளம். இது ப்ராப்ளம் ஃபேஸ்ட் வென் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க் அண்ட் ஏபிள் டு ஒர்க் பட் cannot find suitable job. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம்.
அதில் அடுத்தது இப்போ அடுத்த ஸ்டெப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட். பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க், ஆனால் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அங்கே என்ன இல்லை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. while formulating policies, இதுக்காக தான் எல்லா கவர்மெண்ட், நாட் ஓன்லி இந்தியன் கவர்மெண்ட், வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரி, இப்போ அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் கூட இது ப்ராப்ளம் இருக்குது, அவங்க கூட ஒரு பாலிசிஸ் கொண்டு வராங்க. என்ன பாலிசிஸ்? டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். நம்ம வந்து லோயர் செக்ஷனில் எஸ்பெஷலி 10th பற்றி பார்த்துருப்போம். கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஹேப்பன் இன் அமெரிக்கா அப்படின்லாம் நம்ம டீட்டெயில் படிச்சிருப்போம். வித்தின் அ நைட் பீப்புள் லாஸ் தேர் ஜாப், நெக்ஸ்ட் தி ஓல்ட் வேல்யூலெஸ் ஷேர். அதனால் என்ன ஆச்சுன்னா பீப்புள் லாஸ் த ஃபெய்த் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் அதனுடைய கண்டினியூஷன் தான் அது. எல்லாமே வந்து கீழே பேஸ் வந்து அதுதான், அங்கேருந்து வர கண்டென்ட் இங்கே கொஞ்சம் லென்த்தியாக பார்க்க போகிறோம், அவ்வளோதான். Unemployment in India, for instance, we need to distinguish between the nature of employment in rural areas and urban areas. அங்கே இயற்கையாக அமையிற சூழல். இப்போ டவுன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஓரியன்டாக இருக்கும். பிட்வீன் டவுன் அண்டு சிட்டிக்கு நடுவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அப்போ பீப்புள் என்ன பண்ணுவாங்க, சிட்டிலேருந்து கொஞ்சம் பேர், டவுன்லேருந்து கொஞ்சம் பேர், சம் பீப்புள் ஆர் ஃப்ரம் வில்லேஜஸ். ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு தே ஆர் சாட்டிஸ்ஃபைங் த எம்ப்ளாய்மெண்ட். அந்த சூழலே இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும், இட் வில் கிரியேட் த அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன். இந்தியாஸ் ரூரல் எக்கானமி ஆஸ், நம்மளோட வில்லேஜ் எக்கானமி எப்படி சார், போத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே இருக்குது. நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது. ஓகே, தட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ரூரல். ஓகே, இதனுடைய டைப்ஸ் என்ன? தெர் ஆர் 7 டைப்ஸ். மொத்தம் நமக்கு 7 டைப்ஸ். இதை நீங்கள் வந்து 3+2+2 ஞாபகம் வச்சுக்கணும். ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கலாம். CSFETSD, CSFET and ST. CSF cyclical, seasonal, frictional, educated, technical, structural and disquisite. Cyclical, seasonal, frictional, educated, technical, structural and disquisite. ஓகேவா? ஸோ இதனுடைய அந்த 7 டைப்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்துருக்கோம். நம்பர் 1 அபவுட் த எம்ப்ளாய்மெண்ட்டு அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸினுடைய இன்ட்ரடக்ஷனோட நிறுத்தியாச்சு. ஸோ ரிமைனிங்கை நம்ம ஃபோர்த் கம்மிங் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்மளோட 3rd லெசனுடைய ஃபஸ்ட்டு 2 pages. நம்ம டெக்ஸ்ட் புக் கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு 2.5 pages தான் நம்ம இங்கே கவர் பண்ணியிருக்கோம். பேஜ் பை இது எதுக்காக இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக மறுபடியும் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு இன்டர்னல் 1 மார்க்ன்றது மினிமம் 3 to 4 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கலாம். ஓகே, அதனால தான் நான் இது வந்து இவ்வளோ பொறுமையாக பார்ட்டாக மூவ் பண்ணி போகிறது. மேக் யூஸ் ஆஃப் த வீடியோ. நெக்ஸ்ட்டு எவ்ரி வீடியோ செஷனுடைய எண்டில் உங்களுக்கு வந்து லெட்ஸ் செக் அப்படின்னு ஒரு புது ரோமன் ஆட் பண்ணலான்னு இருக்கு. அது லெட்ஸ் செக்ன்றது நத்திங் பட் அவர் செல்ஃப் எவாலுவேஷன். புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும், சம்டைம் கொஞ்சம் இன்டர்னல் கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ், சாம்பிள் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் இட். Thank you all for watching the video.